வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கோடு விருப்பம் இல்லாதவர்கள் கடந்து போய்விடலாம். அண்ட் நேற்று ஒருத்தர் கேட்ட ஒரு நல்ல கேள்வி. இந்த கேள்வி ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, "அண்ணன் நீங்க சொல்றீங்க பாவ கிரகங்கள் உச்சமாகக்கூடாது அப்படின்ட்டுன்னு. ஆனா உச்சமாகக்கூடாது அப்படின்னா, கடவுள் எதற்கு அந்த பிளானட் உச்சமாகுற மாதிரியான ஒரு வீட்ட குடுத்திருக்காரு?" ஒரு உதாரணத்துக்கு சனிக்கு எதுக்கு துலாத்துல உச்சமாகுற தன்மையும், எதற்காக இவரு செவ்வாய் மகரத்துல உச்சமாகக்கூடிய ஒரு நிலையும் குடுக்குறாரு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்விக்கு அவருக்கு நான் கொஞ்சம் கூட தயங்காம அப்படி அடுத்த நொடியில அவங்களுக்கு கொடுத்த பதில் என்ன அப்படின்னா, உச்சனுடைய வீட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலன் தரணும். ஓகேங்களா? அப்ப சனி, செவ்வாயின் வீடுகள்ல உச்சனாக சனியும், செவ்வாயும் உச்சனாக இருக்கும்பொழுது, அந்த வீட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் நல்ல பலனை கொடுத்தே தீரணும் அப்படின்றதுக்காக அமைக்கப்பட்ட ஒரு விஷயம். இந்த ஜோதிடத்துல பார்த்தீங்கன்னா, உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தேவையான அத்தனையும் இந்த கிரகங்கள் வைத்திருக்கும். ஓகேங்களா? நல்லதாகவோ, கெட்டதாகவோ. அதுல ஒருவர் ஒளியான ஜாதகத்தின் அடிப்படையை கொண்டிருக்கும் பொழுது, லக்னம் ஒளியாக இருக்கு, லக்னாதிபதி ஒளியாக இருக்கு. நேத்து ஒருத்தர்ட்ட சொன்னேன். இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நடக்கும் பிரதர். ஆனா, அவ்வளவும் தாங்கி இதுலேருந்து வெளியில வந்துருவீங்க. மோசமான சிச்சுவேஷன் போகாது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம், அவருடைய லக்னம், லக்னாதிபதி வலுத்திருந்தார். லக்னாதிபதி உச்ச செவ்வாயோட சேர்ந்திருந்தாலும் மங்கள யோகத்துல, பிருகு மங்கள யோகத்துல இருந்தார். ரிஷப லக்னம். ஓகேங்களா? லக்னத்தை குரு பார்த்தாரு. நீச்ச குருவாக இருந்தாலும் குரு பார்த்தாரு. திருமணம் தாமதம். அதே நேரத்துல அவ்வளவும் சரி பண்ணி வச்சுட்டு நல்ல அமைப்புல இருப்பீங்க. நல்ல சில விஷயங்கள் சொன்னேன். உங்க ஜாதகத்துல இந்த தொடர்புகள் இருக்கு. இந்த தொடர்புகள் இருக்கிறவங்க இந்த மாதிரியான அமைப்புல இருப்பாங்க. அதே நேரத்துல யாராக இருந்தாலும் சிம்மராசியாக இருக்கும்பொழுது இப்ப நடக்கக்கூடிய கண்டக சனியும், அடுத்து நடக்கக்கூடிய அஷ்டம சனியும் ஒரு மாதிரி வயது தகுதி 27 வயது அவருக்கு. ஆமா. வயது தகுதி இருப்பிடத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு மாதிரியான நெருடல்களை பண்ணும். கண்டிப்பா இப்ப திருமணம் பண்ண முடியாது. திருமணம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்ற சில விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்லிட்டு, சில அமைப்புகள அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்ப அதற்கு அடுத்து ஒருத்தர் கேட்டிருந்த கேள்வி தான் உச்சனுடைய வீட்ல இருக்கக்கூடிய கிரகங்கள் சாரி உச்சனாக எதுக்கு சனியையும், செவ்வாயையும் கெட்ட கிரகங்கள கடவுள் இந்த மாரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. இந்த மாரி ஒரு சனியுடைய உடல் உழைப்பு ஒரு மனிதருக்கு தேவையில்லை அப்படின்னா, சனி உச்சமாக ஆகறதுக்கான தேவையே இல்லை என்ன அப்படின்னு கேட்டாங்க. உண்மைதான். அதே நேரத்துல உலகத்தில் சிலர் இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மகர கும்ப லக்னக்காரங்களுக்கு இயல்பாகவே பார்த்தீங்கன்னா, ஹார்ட் ஒர்க் பண்றதுல தாங்க விருப்பம் இருக்கும். அவங்க ஒரு ஆஃபீஸ்லயோ நிதானமா உட்காந்துக்கிட்டோ வேலை செய்யறதுல விரும்ப மாட்டாங்க. மகர லக்னமும், கும்ப லக்னக்காரங்களும். ஓகேங்களா? மகர லக்னக்காரங்களா இருந்து லக்னாதிபதி உச்சமா இருந்தா பாருங்க, அவருக்கு விறுவிறுக்க வேலை செய்யணுன்றதுல விருப்பம் இருக்கும். ஓகேங்களா? ஏன் இதனுடைய அமைப்புகள் இருக்கு அப்படின்னா, அந்த உச்சனாகிய சனியின் வீட்ல மகரத்திலேயோ, கும்பத்திலேயோ இருக்கக்கூடிய கிரகங்கள் தசையோ, புத்தியோ நடத்தும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை அந்த குறிப்பிட்ட ஜாதகருக்கு கொடுக்கும். லக்னம் லக்னாதிபதியின் வலுவுக்கு ஏற்ப. ஓகேங்களா? அதே மாதிரி தான் செவ்வாயுடைய வீட்ல ம் செவ்வாய் மகரத்துல இருக்காரு. புதன் விருச்சிகத்துல இருக்காரு அப்படின்னும் பொழுது, விருச்சிக வீடு புதனுக்கு பிடிக்காத வீடு தான். ஒரு எதிர்ல இருக்கிற ஒரு சந்திராதியோகத்துல எதுவும் இருந்தா, உச்சனின் வீட்டில் நின்ற பலனைத்தான் புதன் செய்வாரே தவிர, எதிரியோட வீட்ல தனக்கு பிடிக்காத வீட்ல போய் நம்ம மறையிறோம். 2 வீடுகளுக்கும் நம்மளோட 2 ஆட்சி உச்ச வீடுகளுக்கும் மறையிறோம் அப்படின்ற பலனை கொடுக்காம, அந்த ஆட்சி உச்ச வீடுகளுக்கான மறைவு ஸ்தானத்திலிருந்து தான் கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை அந்த புதன் கொடுப்பார். ஓகேங்களா? அப்ப உச்சம் ஸ்தான பலம் அப்படின்ற அமைப்புகள் பாப கிரகங்களுக்கு சனி செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்டதற்கான முதல் காரணம் அந்த பாப கிரகத்தின் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பிளானட் நல்ல பலனை செய்யக்கூடிய தன்மைகள். சரிங்களா? அப்ப எப்பொழுதுமே உச்சனாக இருக்கக்கூடிய அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அது எப்படிண்ணே இதுல இருந்து வரீங்க? வீடு கொடுத்த கிரகத்தின் பலம் மிக 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 முக்கியம் ஒரு ஜாதகத்துல. ஓகேங்களா? எப்போதுமே அது நான் பேசுறப்பயே சொல்லுவேன். பிரைம் மினிஸ்டர் வீட்ல ரென்ட்க்கு இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படின்ட்டு. ஏன்னா, பிரைம் மினிஸ்டர் உங்களுக்கு ரென்ட் குடுத்து தான் சாப்பிடணும்னு அவசியம் இல்லங்க. ஆனா, அவரோட நீங்க ரென்ட்க்கு இருக்கிற மாதிரியான அவரோட வீட்ல அந்த உச்சனின் வீட்ல ரென்ட்க்கு இருக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் சாதாரணமான மனிதர் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஒரு அர்த்தத்துல அத நான் அந்த ஜாதகர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது ஒரு வழக்கம். ஓகேங்களா? இந்த மாதிரியான தன்மைகள் பாவ கிரகங்கள் உச்சமாக ஆயிட்டா, அவங்க தனித்தனியாக தனித்தனியாக கேதுவோடையோ அல்லது சுப நிலையோ பெற்றணும். இல்லன்னா அவங்களுடைய நெகட்டிவான விஷயத்த குடுப்பாரு. சனி உச்சமாயிட்டாரு அப்படின்னா, அந்த இடத்தில் அவர் உடல் உழைப்பை அதிகமாக கொடுப்பார். ஓகேங்களா? செவ்வாய் உச்சமாக ஆயிட்டா, அவர் கோபத்தை இதா குடுப்பாரு. நான் ஒருத்தர்ட்ட பேசினேன். நான் இவரு அப்படின்னு சொல்லி பேசினாரு. நான் டிபி பார்த்துட்டு, "நீங்க உங்கள பார்த்தா அப்படி தெரியலையே பிரதர்" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஜாதகம் பிரதர் உண்மையாகவே எனக்கு சில விஷயம் உங்கள்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. பயப்படுறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா அவரு நான் கேரள இவர் அப்படின்னு சொல்லி என்ட்ட பேசினாரு. அவர் என்ட்ட ஒரு விஷயம் சொன்னாரு. "ரத்தத்த பார்த்தா தான் பிரதர் அப்படியே மனசு அடங்கும்" அப்படின்னு. இதுதான் உச்ச செவ்வாய். அவங்கலாம் சாதாரண நபரா இருக்க மாட்டாங்க. பார்க்க வேணா சாதாரணமா இருப்பாங்க. ஆனா, அவங்களோட தொழில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்த அடி, தடி, வெட்டு, குத்து இது ரிலேட்டடா இருக்கும்.
அந்த மாதிரியான அமைப்புகள்ல இருந்து ஒரு ஜாதகம் பாருங்க, இன்னமும் மைண்ட்ல வச்சிருக்கேன் அப்படின்னா எந்த அளவுக்கு என்ன பாதிச்சிருக்கோம். அப்போ உச்ச செவ்வாயாக இருந்து மகர லக்னமாக இருக்கிறது ஒரு மாதிரி பண்ணிருங்க. செவ்வாய் உச்சமாக இருக்காரு, மகர லக்னம் உச்சமாகவும் இருக்காரு, திக்பலமாகவும் இருக்காரு, லக்னத்தையும் தொடர்பு கொள்றாரு. அவர்கிட்ட நின்று பேசவே முடியாது, இந்த மாதிரி நபரா இருக்காரு. அதே நேரத்துல உச்ச செவ்வாயுடைய வீட்டுல அமர்ந்த மற்ற கிரகங்கள் மிகப்பெரிய யோக பலன்களை செய்யுங்க. அந்த மாதிரியான விஷயத்துக்காக தான் பாப கிரகங்கள் உச்சம் அடைகிறதுக்கான விஷயத்தை கடவுள் கொடுத்திருக்கார். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.